ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் யகத். ஒரு லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால தான் ஒரு லாங் வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எவ்ரி வீக் சண்டே பார்க்குற மாதிரி தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், எப்படி நீங்கள் உங்களோட என்ட்ரியை வந்து கரெக்டான லெவலில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி லாஸ்ட் வீக் நான் சொன்ன ஐடியா வந்து எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தால் எப்படி ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நான் லாஸ்ட் வீக் ஷார்ட்ஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நிஃப்டி சைட்வேஸில் ஓப்பன் ஆச்சுன்னா ஒன்ஸ் அந்த ஜோனை பிரேக்கப்போ அல்லது பிரேக் டவுனோ பண்ணாலும் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பிரேக் டவுன் கொடுத்துருக்கு, அதுவும் கிளியரான ஒரு பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. சரி, அப்போ இங்கே பிரேக் ஆகிருக்கு, இங்கே நான் என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அது ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கோர்ஸ் வீடியோவில் நான் சொல்கிறேன். அது கிளியராக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ட்ராப்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா செம்ம ட்ராப்பில் மாட்டிருப்பீங்க. இங்கே பாருங்கள், ஒரு பியர் ரன் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த கன்ஃபர்மேஷன் பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் இந்த 17,300 வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, இப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கல, நான் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்துருக்கலாம்னா, இன்கேஸ் இந்த 17,300 வந்து ஒன்ஸ் பிரேக் பண்ண உடனே நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். இங்கே பாருங்கள், கரெக்டான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு இந்த 17,300. அதுக்கு தான் சொல்கிறேன், என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு. நிஃப்டி இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு அகெயின் இந்த இடத்துல போயிட்டு ஒரு ரெசிஸ்டண்ட்டாக மாறி இருக்கு. அதாவது இந்த கன்சல்டேஷன் இருக்குல்ல, இந்த கன்சல்டேஷனை வந்து ரெசிஸ்டண்ட்டாக நிஃப்டி எடுத்துருக்கு ஆஸ் அ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடராக. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா, இங்கேயும் பாருங்கள், ஒரு கேப் அப் கொடுத்துட்டு அகெயின் அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி ஒரு கிளியர் டவுன்ஃபால். இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம். அகெயின் இங்கிருந்து ஒரு புல் பேக். ஏன்னா எப்பவுமே ஒரு டவுன்ஃபால் ஆச்சுன்னா, அதாவது கிளியர் டவுன்ஃபால் ஆச்சுன்னா, சைட்வேஸ் உள்ள ஒரு கிளியர் டவுன்ஃபால் ஆச்சுன்னா அகெயின் ஒரு புல் பேக் கொடுக்கும். அந்த புல் பேக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த புல் பேக் எப்படி வேணா இருக்கலாம். ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்கலாம் அந்த இடத்துல, இல்லைனா ஒரு ட்ரெண்ட் லைனாக இருக்கலாம், இல்லைனா ப்ரைஸ் ஆக்ஷனாக இருக்கலாம். இந்த இடத்துல என்ன புல் பேக், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். சரி, இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணலாம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்படின்ற மாதிரி தான் பார்ப்போம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவாக வந்து ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் தான் நம்மளுக்கு கரெக்டான ஏரியா ஃபார் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ட். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் ரோல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான் ப்ளே பண்ணோம். அதுதான் மெயின். இந்த 17,100 தான் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. மண்டே நிஃப்டி கேப் அப்பாக ஓப்பன் ஆச்சுனால் இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து சப்போர்ட் எடுத்து ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணலாம். அகெயின் ஒரு புல் பேக் வந்து ஃபார்ம் பண்ணலாம். இன்கேஸ் இந்த 17,100 வந்து பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா, வெள்ளிக்கிழமையோட டே லோ இருக்குல்ல, அந்த லோவை தான் வந்து சப்போர்ட் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த டே லோ எதுனா 16,950. ஆக்சுவலா என்னன்னா 16,972 இருக்கு. நீங்க கிளியரா பார்க்கலாம் சைட்ல. பட் நம்ம வந்து எப்பவுமே ரவுண்ட் நம்பர் தான் எடுக்கணும். பிகாஸ் ரவுண்ட் நம்பரில் தான் சப்போர்ட் ஏரியா வந்து நிறைய கிடைக்கும். கேப் அப்போ ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்னு நான் சொல்லிட்டேன். இப்போது சைட் வேஸாக ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? சைட் வேஸாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் ஏரியாவை சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னா நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இல்லைனா இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வைக்கும். அப்போ தான் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் தான் பண்ணணும். சைட் வேஸாக ஓப்பன் ஆச்சுன்னா இது நிஃப்டி ஒன் டே டைம் ஃப்ரேம். நான் சொல்லியிருந்தால முன்னாடியே, ஒரு ஹேமர் கேண்டில் வரும்போது நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்துக்கணும் அப்படின்னு. அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, நிஃப்டி இப்போ என்ன ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு, இதை வந்து நிறைய பேர் வந்து விட்ஜுன்னு சொல்லுவாங்க, சேனல்னு சொல்லுவாங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். பட் நம்ம வந்து பேசிக் சைக்காலஜி தான் எடுத்துக்கணும். என்ன சைக்காலஜி? இங்கே பாருங்கள், நிஃப்டி கரெக்டாக இந்த இடத்த தொட்டவுடனே ரெசிஸ்டன்ட் ஆகும். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட். ஸோ 4 ரெசிஸ்டன்ட் ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஆக்சுவலாக 2 ரெசிஸ்டன்ட் இருந்தாலே போதும் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது. அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட். ஸோ இதில் என்ன தெரியுது, கிளியரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல அகெயின் சப்போர்ட் எடுத்து ஒரு, நான் முன்னாடியே சொல்லியிருந்தால, அந்த 17,100 தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா. அதில் வந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா நிஃப்டி வந்து ஒரு நல்ல மூவ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தால, அதுதான் இங்கே பாருங்கள் 17,100 க்ளோஸ் ஆனது. அதே மாதிரி பாருங்கள், இந்த 17,100 வந்து சப்போர்ட் எடுத்து
ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுக்கும். கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த வந்து ரெசிஸ்டன்ட் ஆகலாம் லாங் டேர்மில் பார்க்கும்போது. இல்லைனா இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி ஒரு புல் பேக் கொடுத்து மூவ் கொடுத்ததுன்னா அடுத்த டார்கெட்டு 25,000 தான். நான் லாஸ்ட் வீக் பேங்க் நிஃப்டி பற்றி வீடியோ போடலை. ஏன்னா ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் தான் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். ஸோ அதனால் கரெக்டாக ஒரு நிமிஷம் நிஃப்டி மட்டுமே போயிடுச்சு. பட் பேங்க் நிஃப்டியோட சார்ட்ஸை வந்து நான் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த சார்ட்ஸ் வேணும்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் குரூப்பில். இங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணி வச்ச இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு பியரிஷ் ட்ரெண்ட். இது யாருக்கு யூஸ் ஆகும்னா ஆஸ் அ ஆப்ஷன் பையராக அவங்க நல்லாவே யூஸ். ஒரு பியரிஷ் ட்ரெண்டில் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு நிஃப்டி மாதிரியே ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் வந்து பேங்க் நிஃப்டி ஃபார்ம் பண்ணியிருக்கு. அகெயின் இங்கேயும் வந்து ரெசிஸ்டன்ட் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்ட் இந்த ரெசிஸ்டன்ட் இப்போ வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஆனால் பிரேக் பண்ணி இது என்ன செல் ஆஃப் அப்படி கேட்டிங்கன்னா அது எப்போவுமே லாஸ்ட் 15 மினிட்ஸில் ஒரு செல் ஆஃப் இருக்கும். நீங்கள் எந்த மார்க்கெட் வேணால் ஓப்பன் பண்ணிக்கோங்க, எந்த ஸ்டாக் வேணால் ஓப்பன் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் 15 மினிட்ஸில் ஒரு செல் ஆஃப் இருக்கும். ஏன்னா 3:15 தான் எல்லாருமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அந்த செல் ஆஃப் தான் அது, வேறு எதுவுமே கிடையாது. சரி, பேங்க் நிஃப்டி இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு அப்பர் சைடில் ஓப்பன் ஆச்சுனால் ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ட் வந்து பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம், இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பிரேக் பண்ணிடுச்சு. நல்ல ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட் ஆகி அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி லவர்ஸ் ரெடியாக இருந்துக்கோங்க, அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் சைட் வேஸில் ஓப்பன் ஆச்சுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவும் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டண்ட்டாக தான் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் வந்து ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு பேங்க் நிஃப்டி கீழே வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்பயே நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். பட் அந்த என்ட்ரியை வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸோட ட்ரேட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னா என்னன்னு தெரியலனா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பற்றி ஒரு டெடிகேட்டான வீடியோ போடுறேன். மோர் டீட்டெயில்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.